சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீதிமன்றங்கள் வழக்கினுடைய எல்லா பொருண்மைகளையும் எல்லா கோணங்களிலும் இருந்து ஆராய்ந்துதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதியரசர்கள், உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அபய் ஓகா, பங்கஜ் மித்தல் ஆகியோர் 2023 SCC வால்யூம் 10 பக்கம் 248 இதில் என்ன முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படின்னா, இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உறுத்து கட்டளை பரிகாரம் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் வழக்கு தொடுப்போம். அதாவது இன்ஜெக்ஷன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட். என்னுடைய சொத்துல நான் அனுபவிக்கிறத யாராவது தடை செய்தால் அந்த உறுத்து கட்டளை பரிகாரம், அதாவது அந்த பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் என்கின்ற அந்த பரிகாரம் கேட்டு என்னுடைய சொத்தில் யாரும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, என்னுடைய அனுபவத்தை தடுக்கக்கூடாது என்று வழக்கு தொடுப்பது வழக்கம், எல்லோருக்கும் தெரியும். அதில் அந்த பரிகாரம் கேட்கிற போது அந்த சொத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சொத்து என்னுடையதுதான் அப்படின்னு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி விளம்புகை பரிகாரம் அந்த வழக்கிலே நாம் கேட்போம். இந்த உச்சநீதிமன்ற வழக்கினுடைய ஆரம்ப கட்ட வழக்கில் ஒருத்தர் அந்த கீழ்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு, என்னுடைய சொத்தை இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு. வழக்குன்னா ஒரு பிரதிவாதி இருப்பார். அந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாரு, அந்த சம்மனையெல்லாம் வாங்கிட்டு அவர் ஒரு கட்சி பண்ணுறாரு. இந்த சொத்து அவர் சொன்ன மாதிரி அவருடைய குடும்ப செட்டில்மெண்ட் பத்திரத்தின் மூலமாக இந்த வாதிக்கு வந்த சொத்து தான். ஆனால் இந்த சொத்தை நான் பல வருடங்களாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கிறப்ப அவர் அறிந்து எனக்கு எதிரடை அனுபவம் வந்துவிட்டது, அதனால இந்த சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எதிருரையை போடுகிறார். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கவுண்டர் கிளைம் அவர் ரைஸ் பண்றாரு. நான் தான் இந்த சொத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு விளம்புகை பரிகாரம் பிரதிவாதி கேட்கிறார். இப்ப இதை பார்த்த உடனே வாதிக்கு பயம் வந்துருது. அவர் என்ன சொல்றாரு, நானும் விளம்புகை பரிகாரம் கேட்கிறேன். ஏன்னா அப்ப அவர் சொத்து உன்னதில்லைன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. அப்படிங்கிறப்ப கிளவுட்ஸ் ஓவர் த டைட்டில், அந்த டைட்டில் பேரில் உரிமையை பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. பல நீதிமன்றங்களில் உரிமையை பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. அவனுக்கு சொத்து உரிமையா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றப்ப வெறும் உறுத்துக்கட்டளை பரிகாரம் மட்டும் கேட்டால் அந்த வழக்கு செல்லாது. விளம்புகை பரிகாரம் என்கின்ற அந்த டிக்ளரேஷன் தட் ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அந்த பரிகாரமும் கேட்க வேண்டும் அப்படின்னு பல உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. அது பிரகாரம் பயந்துகிட்டு இவரும் என்ன செய்கிறாரு, எனக்கும் அந்த விளம்புகை பரிகாரம் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இப்ப இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரம் கேட்கணும், அந்த டிக்ளரேஷன் பரிகாரம் ஒன்று கேட்கணும் அப்படின்னா அது அவருக்கு அந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்குள்ள அந்த பரிகாரத்தை கேட்கணும். அப்ப இதை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, திருத்தம் பண்றப்ப 3 வருஷத்துக்கு மேல ஆயிருது. அதனால லிமிட்டேஷன் பார் ஆயிருது, அந்த காலவரை அவருக்கு இல்லாம போயிருதுன்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பிரதிவாதி இருக்கார் பார்த்தீங்களா, வழக்கு போட்டவர், அவர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போறாரு. அந்த மாவட்ட நீதிமன்றம் கரெக்டு தான், கேஸை டிகிரி பண்ணணும். ஏன்னா இது அவருக்கு சொந்தமான சொத்து, அவர் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காரு, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரதிவாதி என்ன பண்றாரு, அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போறார்.
இப்போ உயர்நீதிமன்றம் என்னன்னா ஒரே ஒரு கோணத்துல தான் பார்க்குது. எப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, திருத்தம், பிராத திருத்துறது. வழக்கில் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஒருத்தர் வழக்கு போட்டோம்னா அந்த பிராத திருத்துவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இது மாதிரி வேற பரிகாரம் கேட்கலாம், ஆனால் அந்த பரிகாரம் கால வரைக்குள்ள இருக்கணும், அந்த 3 வருஷத்துக்குள்ள இருக்கணும். இப்போ இந்த பரிகாரம் 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கு, பார்டு பை லிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அந்த ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்துட்டு இந்த மாவட்ட நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக வழங்கின தீர்ப்பை ரத்து செஞ்சிருது. இப்போ கோர்ட்டு ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கை வாதி உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அப்போ உச்ச நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுல என்ன அப்படின்னா, இந்த கிளவுட்ஸ் ஆஃப் டைட்டில், அதாவது சொத்துல உரிமையை பற்றிய ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா டிக்ளரேஷன் கேட்கணும். ஆனா இந்த வழக்குல டிக்ளரேஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, வாதியினுடைய உரிமையை பிரதிவாதி ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்டு அது அவருடைய சொத்து தான், ஆனா தொடர்ந்தேத்தியா நான் 12 வருஷத்துக்கு மேல அவருக்கு தெரிஞ்சு அந்த சொத்தை ஒரு இன்டரப்ஷன் இல்லாம, இடையூறு இல்லாம நான் உரிமையாளர்னு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த சொத்து உரிமையாளர்னு நான் டிக்ளரேஷன் கேட்கிறேன் அப்படின்னு அவருடைய உரிமையை ஒத்துக்கிறார். அப்ப அங்க கிளவுட்ஸ் இல்ல, என்னன்னா அடோர்ஸ் பொசஷன் இருக்கா, எதிர்கடை அனுபவம் பிரதிவாதிக்கு இருக்காங்கிறது தான் பிரச்சனையே ஒழிய, இந்த அதுல கிளவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த சொத்துல ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் இதுல ஒரு தப்பு பண்ணிருச்சு. இந்த வழக்கினுடைய பொறுமைகள் முழுவதையும் ஆராயாமல் அவர் ஒரு பரிகாரம் கேட்டிருக்காருன்னா அந்த அடிப்படையில் எல்லா பொறுமைகளையும் பார்க்காமல் இந்த லிமிடேஷன் போயிருச்சு, அந்த காலவரையறை போயிருச்சு என்கின்ற ஒரே ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் மட்டும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணது தப்பு. அதனால இந்த மாதிரி அவருடைய டைட்டிலை பிரதிவாதி ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய உரிமையை ஒத்துக்கிட்டாருன்னா டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை. ஒரு பேர் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டா கூட அந்த சூட்டு மெயின்டைனபிள் ஆகும் என்று வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகரன்.